வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க லோனு வச்சோன்னே அங்கே லோனு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி ப்ளே பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். யார் நம்ம புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சேனல் நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி மற்ற சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணணும். இது போன வீடியோ இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் பார்ட் 1 சொல்லியிருப்பேன். இதை பார்ட் 2 வீடியோ மறக்காமல் உங்கள் ஆதரவு தாங்க. So let's see to do the gameplay video. ஓகே மக்களே, நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஜெயஸ்ராஜ் கேஃபே திறந்துட்டோம். ஆனால் சப்பாலாக இருக்குது, குப்பையெல்லாம் இருக்குது, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ கூட்டிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு, இன்றைக்கி வியாபாரம் எப்படி களை கட்ட போகுதுன்னு பார்க்கலாம் எப்படின்னு. கைஸ், மறக்காமல் என் சேனல் யார் புதுசாக போய் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, அண்ணன் கோக்கு கேட்டார், தரத்துக்குள்ளே போயிட்டானா? அதான்டா. ஏன்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களாடா? ஆர்டர்னா பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண என்னடா இருப்போது உங்களுக்குலாம்? சட்டி இன்னும் உடஞ்சிருமாடா கீழே உட்கார்ற பாதம்? ஐயோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் என்ன கைஸ் ஆக போகுது அவங்களுக்குலாம்? அது கீழே ஆர்டர் பண்ண கோக்கு. ஸோ அவன்கிட்ட கிச்சனில் ஆர்டர் பண்ணிட்டு அவன் வறுத்து எடுத்து வரத்துக்குள்ளே போயிட்டான். அது இந்த கேமில் நம்ம பார்ட் 1 நான் கிச்சன் அன்லாக் பண்ணலை, ஏன்னா எனக்கு எப்படி அன்லாக் பண்ணணும்னு தெரில கிச்சன். ஸோ அதனால் பார்ட் 2 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி கிச்சன் அன்லாக் பண்ணி என்னன்னா அவ்வளோ பெருசாக கூட ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அவன் சொல்லி வாய் முடித்துக்கூடேன்டா பேச விடேண்டா. இவன் இருக்கானே, டே நீ திருந்த மாட்டேன், உனக்காக பாடி கார்டு போட்டு கொடுமா? என்னடா பாடி கார்டு விட்டானா? 5 10 வாங்கி விட்டானா? இந்த கடையை நடத்துகிறேன், வீணாக போடுவேன், என்கிட்ட ஒரு 5 10 கொடு, நான் உள்ள விட்றேன், அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு ஓடிட்டு சொன்னானா? டேய் அட பாவி, ஏண்டா ஒரு எனர்ஜி ட்ரிக்காடா பொங்கூஸ் பண்ணிட்டு போனோம் என் கடையில்? ஏண்டா அது பொங்கூஸ் பண்ணிட்டு போடுறதுக்கு நீ பேசாமல் என்கிட்ட கேட்டுக்கலாம்டா. என்ன உன்னை எனர்ஜி ட்ரிக் வேணும் தரீங்களா சொல்லிட்டு கேட்டிருக்காம சொல்லி வாயமுத்தம் திக்காடி பையன் விட்டு போட பார்த்துக்கிட்டு இருக்கான்டி. போடாடி வெங்காயம். எந்த இடத்துல இது காலகாலத்தில் இது வியாபாரத்தை கெடுத்து விட்டுறாரு. நம்ம ஒன்றால் தான் நான் எல்லா பொண்ணுங்களும் வரவே பயப்படுதுங்க கடையில். இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி பார்க்குறாங்க சொல்லிட்டு சொல்லுதுங்க ரிவ்யூவில். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ, கடை அதுக்கே போகிறோங்க. உங்களுக்கு பார்க்கணும், நம்ம வீட்டில் போய் பாடுறான் காமநாட்டி தேவலாம் நம்ம கடையில் கைஸ் பார்த்துட்டு இருக்கான். சரி, கதை கண்டினியூ பண்ணுறேன். அவன் எனர்ஜி ட்ரிக் வேணும்னா என்கிட்டே கேட்டிருந்தா கூட தந்திருப்பேனடா. நீ எதுக்குடா இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு போனேன், அதை அப்படியே பார்சல் பண்ணிட்டு போனேன். நானும் பெரிய தூக்கிட்டான் போல், ஏதோ கேமிங் தூக்கிட்டான் போலன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வேகமாக அடித்தான். எனர்ஜி ட்ரிக்கை தூக்கிட்டு போகிறான். கண்ட்ரி ஃப்ரூட். இதுக்கு தான் பாடி கார்டு விட்டியாடா உள்ள அவனை? என் பாடி கார்டு என்ன என் பேர் சொல்லி கூவியிருந்தா, பாஸ் இந்த பிச்சைக்காரனுக்கு இது வேணுமா, அந்த எனர்ஜி ட்ரிக் வேணுமா, தூக்கி மூஞ்சிட்டு வீசி எறிங்க சொல்லியிருந்தா கூட தொந்திருப்பேனடா. நீயும் மூடிட்டு நிற்கிறியாடா, கை மட்டும் வீசிக்கிட்டு வாங்கன்னு வீசிக்கிட்டு அப்படி நிற்கிறியாடா கடை மண்ணுக்கு? உன்னை எதுக்குடா போட்டேன்? சம்பளம் கட் பண்ணிடுவேன்டா உனக்கு. ஒழுங்காக வேலை செய்யணும் செய், இல்லைன்னு மூடிக்கிட்டு போ, நான் வேற ஆளை பார்த்துப்பேன். தேவையில்லாமல் பாடி கார்டு போட்டதும் ஒரு வேஸ்ட்டு தாங்க, ஒரு வேஸ்ட்டு தான். நானும் எப்போடா இந்த கடையில் வியாபாரம் நல்லா ஓடும், வேறு கடைக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு ஜாமான்லாம் பார்த்துட்ருக்கேன். இவன் வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாடி கேட்டு. வேண்டாம் வெறுப்பாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கை மட்டும்தான் விசிறுது, அதுவும் அவனோட ட்ரௌடி மாதிரி இருக்குது. ஆனால் செய்யலை அப்படி இல்லை. என்னடா பண்ணுறான் அவன்? இதில் கிச்சன்காரன் என்னென்னா, இதில் கிச்சன் வேறு ஒரு மாதிரி அவர் எப்படி தெரியுமா அவர்? எனக்கு வேலை தாடா, நீ வேலை தாடா, நான் கிச்சன் எதுவும் எனக்கு நல்லா சமைப்பேன்டா சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். உனக்கு வேலை தரது பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு வேலை நான் சொல்லுவேன், நீ செஞ்சு தருவேன். அவங்க கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கு மேடம். அவன் ஆர்டர் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் சீக்கிரமாக. அப்போ உனக்கு எப்படா நான் வேலை கொடுக்குறது? அதை நம்பி தானே உனக்கு வேலையை தர மாட்டேங்கிறேன். கிச்சன் அன்லாக் பண்ணதே ஒரு தப்பு தான் போல். அன்லாக் பண்ணது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம அதில் காசு ஏற்றிக்கலாம் கிச்சனில். இப்போ தான் எப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும், எவ்வளோ சாப்பாடு நம்ம இல்லை கஸ்டமருக்கு இப்போ என்னென்ன சாப்பாடு வேணும் நம்ம அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அவங்கள்ட்ட போய் தரப்போ அதில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்கும். அது நம்ம ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் நம்ம வைக்கலாம். சப்போஸ் ஹை ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும்னா நம்ம அங்கே ப்ளஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட மணி ஏற்றிக்கலாம். ஸோ நம்ம போய் தரப்போ நம்மளுக்கு ஹை பேமெண்ட் கிடைக்கும். ஸோ இதுவே லோ பேமெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே மைனஸ் பாயிண்ட் இருக்கும், மைனஸ் இது கிளிக் பண்ணி நீங்கள் லோ ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் ஹை ப்ரைஸ் தான் வச்சேன்.
பர்கரு, அப்புறம் வந்து கோக், அப்புறம் வந்து எனர்ஜி ட்ரிங்க், இதெல்லாம் வந்து நான் ஹை ப்ரைஸில் வச்சேன். மற்றபடி லோ ப்ரைஸில் எது வச்சுருப்பேன்னா சாக்லேட்டு, வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து டோக்கன், இது மட்டும் தான் நான் லோ ப்ரைஸில் வச்சுருப்பேன். ஆனால் டோக்கன் ஆக்சுவலி எதுக்குன்னு எனக்கு தெரில. டோக்கன் எதுக்கு தெரிஞ்சால் யாராச்சும் சொல்கிறீங்களா? அது லோ ப்ரைஸில் ஹை ப்ரைஸ் வைக்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஆனால் எதுக்கு டோக்கன் எனக்கு தெரில. யாராச்சும் வந்து நம்ம கடையில் டோக்கன் கேட்பாங்க, அதுமாதிரி நம்பர் எழுத போகிறேன், டோக்கன் இருந்தால் தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன், நம்பர் இருந்தால் டோக்கன் சொல்லிட்டு அப்படி தான் நினைக்கிறேன். இந்த கேம்லேயே லாட்ரி இருக்குது. நம்மளுக்கு லக்கு இருந்தால் நம்ம அதை கிறுக்கி பார்த்து நம்மளுக்கு லாட்ரி கிடைக்கும்ல, அப்படி இல்லைன்னா கிடைக்காது. அதான் என்ன பண்ணுறது. ஒரு வெளியே அந்த இது ஆர்டர் பண்ணிட்டு கேட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இவ்வளோ ஜாமான் இருக்குது. ஸோ ஒரு முருகன்கிட்ட வேண்டுகிறது போட்டுப்போம். கடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் முருகன் தான் தொடங்கியிருந்தார். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. முருகா ரொம்ப நன்றி முருகா. கடை ஸ்டார்ட் பண்ணதில் ஓட்ட தான் வேண்டுறேன், இப்போயும் ஓட்ட தான் வேண்டுறேன். நல்லா வியாபாரம் கொஞ்சம் கொண்டு போய்ட்டுருக்கேன். ஸோ நல்லா சேலரி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா சேலரி வந்தால் கடையை இன்னும் நல்லா பில்டப் பண்ணலாம் கொஞ்சம். ஸோ நிறைய ஜாமான்லாம் வாங்கி போடலாம், கஸ்டமர் இன்னும் அதிகரிப்பாங்க. ஸோ உன்னோட ஆசையை தான் நிறையா போகுது முருகா. ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். கீழே போட்டுட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்து நம்ம போய்ட்டு ஷிஃப்ட் பண்ணுவோம். அந்த 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 ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஷிஃப்ட் பண்ணுவோம். இது என்ன இது என்னமோ பேர் போட்டுருச்சு. இது என்ன அன்னைக்கு மார்க்கெட்டா இல்லை டிவியா? டிவின்னு நினைக்கிறேன், டிவி தான். அவன் சாக்லேட் கேட்குறான். சாக்லேட் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் சாக்லேட்டு இருக்கா. இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் ஆஃப்லைன் லேண்டப்போ ஒரு தடவை வந்து ஒருத்தர் சாக்லேட் கேட்டான். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கொண்டு தான் கிளம்பி போயிட்டான் கடை விட்டு. சரி இவனாச்சும் கேட்குறேன், ஏற்கனவே ஆர்டர் பண்ணி மெசேஜில் தூக்கி போட்டேன், மெசேஜ் ஏதாவது தூக்கி போட்டேன். அவன்கிட்ட வந்து கொடுத்தேன். ஆனால் இது சாக்லேட் எடுத்து வருது, ஃபோன் பைக்கிற மாதிரி இருக்குது சாக்லேட்டு. ஆனால் இது சாக்லேட் மாதிரியே தெரில. இது ஃபோன் வந்து தர மாதிரி இருக்குது அவனுக்கு. இது ஏர்கோனு. இது எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஏர்கோனு. எங்கே தேவைப்படுது ஏர்கோனு, இங்கே பின்னாடி போட்டுருவோம் ஏர்கோனு. இங்கே வேணாம், இங்கே நல்லா இருக்காது, இந்த கதவு திறக்காடா. இப்போ இங்கே வச்சிடலாம். கரெக்டாக இங்கே வச்சா நம்ம உட்கார இடமும் அங்கே தான் இருக்குது. ஸோ நல்லா கூலிங்காக இருக்கும் நம்மளுக்கு. கடை திறந்தாலும் கூலிங்காக இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும் பார்க்க. ஸோ அப்படியே இங்கே வச்சிருவோம். ஸோ ஒருத்தர் சிரிச்சிட்டு போகிறாரு, என்ன தம்பி கடை கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நன்றி என்ன. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த இது போஸ்டர்லாம் இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கேன்னா, அப்போ தான் வந்து நிறையா எளிமையான பசங்களாம் வருவாங்க. எளிமையான பசங்க நம்ம கடையை பார்த்துட்டு இந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி போஸ்டர் வச்சுருக்கேன். குறிப்பிட்ட அந்த பிஎஸ் இடத்துல ஒட்டி வச்சுருப்பேன். அழகாக இருக்குது, எனக்கு அழகாக இருக்குது பார்க்க. ஸோ அப்படி ஒட்டி வச்சுருக்கேன். அதுதான். அப்புறம் வந்து இங்கே ஏர்கான் போட வேணாம். ஆக்சுவலி இங்கே ஒரு 3 ஃபேன் நான் வச்சுருக்கேன். ஒன்று கடை என்ட்ரன்ஸில், ஒன்று ஹால்னால் இந்த ஆர்கேட் இடம் சொல்கிறேன், இன்னொரு பிஎஸ் இடம். ஸோ இங்கே ஏர்கானில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வந்து இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, அப்படி பார்த்திங்கன்னா வந்து அந்த இது ஆர்கேட் இருக்குல்ல, அது நம்ம தூக்கி நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து இங்கே எல்லா ஜாமாவும் எடுத்து நம்ம கீழே போட்டுருவோம். இது என்னன்னு தெரில, ஏதோ எடுத்தேன், பேர் போட்டுருச்சு 9 எம்பியா. இது ஆர்கேட். இந்த ஆர்கேட் பேரில் என்னென்னு தெரில எனக்கு. நான் அதுக்கு ஆர்கேட் தான் எனக்கு தெரியும் தவிர ஆர்கேட் தனித்தனி பேர் இருக்கா இல்லை அது பேர் ஆர்கேட் மட்டும் தான் எனக்கு தெரில சரியா. நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள விளாண்டுருக்கேன் இது ஒரு தடவை. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது விளாண்டது சொல்லுங்கள். ஆனால் இப்போல்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க நினச்சேன். இதெல்லாம் ஒரு சில கடையில் இது இல்லை. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஜாக்கானதுலாம் இருக்கும்னா இன்னும் இருக்கும் இந்த மாதிரி ஆர்கேட்லாம். ஆனால் ஒரு சில கடையில் இருக்கும் இந்த மாதிரிலாம். இதை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். எங்கன்னா அது இங்கே இல்லை 4 ஆர்கேட் இருக்க சொல்ல அங்கே தூக்கி ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இதே மாதிரி இன்னொன்று வாங்கி அதை பக்கத்துலேயே வச்சிடுவோம் கரெக்டாக. ஆனால் அது வாங்க வந்து இதெல்லாம் தூக்கி நம்ம வந்து அடுக்கி வச்சிடணும். இது என்ன பண்ணுவோம், இது ஒரு ஆர்கேட்டா, இது தூக்கி என்ன பண்ணுவோம், இங்கே வச்சுருவோம். இந்த ஹால் ஸ்டேஷன் சொல்லலாம், இங்கே வச்சுருவோம். இந்த ஹால் இடத்துல வந்து இந்த 3 ஆர்கேட் இங்கே வச்சா பார்க்க அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் இது வந்து நம்ம புட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே இது வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இதை தூக்கி வந்து இது பக்கத்தில் வச்சுருவோம். இது பக்கத்தில் லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் அதை தூக்கிட்டு இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை தூக்கிட்டு இங்கே வைட் அப்போ பக்கத்தில். ஓகே, அருமையாக இருக்குது, அருமை நல்லா இருக்குது பார்க்க. இந்த 3 இது பார்க்க எப்படி சைட்லேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. இது ஏன் சம்மதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல புதுசு வந்தால் பழசு மறக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதுதான். ஏன்னா ஒரு சில பேர் இப்படி தானே வச்சுருப்பாங்க கடையில், பழசு இப்படி வச்சுருப்பாங்க சம்மதம் இல்லாமல்.
ஆனால் பார்த்ததும் இது ஓகே நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி தோணுது. அப்படி உங்களுக்கு யாராச்சும் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நல்லா இல்லை, நீங்கள் இன்னும் வேறு மாற்றுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஓகே, பத்திரி வீடியோவில் மாற்றிட்டா போச்சு சொல்லிட்டு நான் மாற்றிடுவேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஏதோ ஓகே தான் தோணுது. இப்போ புதுசு வந்தால் பழசை மறக்கூடாது. ஸோ பழசங்க ஒன்று இருக்கட்டும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், இது தூக்கி அந்த பழசு இந்த ஒரு ஆர்கேட் சொல்லலாம் அது பக்கத்தில் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படி இதே மாதிரி தூக்கி இன்னொன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக ஆர்கேட் ஏரியா. ஸோ இது நல்லாயிருக்கும் பார்க்க, இங்கே ஃபுல்லாக ஆர்கேட் ஏரியா. அப்புறம் என் மெனுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து படிக்கிற பையன் படிப்புக்கு வந்து இந்த மாதிரி இது செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இது எடுக்கலன்னா எடுப்பேன். பார்ட் 3லல மேபி பிளான் இல்லை. ஸோ சப்போஸ் எடுக்கிறதா எடுப்பேன். அந்த இது எடுத்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது தான் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இந்த டிவி எடுத்து என்ன பண்ணுவோம், மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மேலே. ஏன்னா மேலே இன்னொரு பிஎஸ் ஏரியா நான் செய்ய போகிறேன். மொத்தம் இப்போ 3 பிஎஸ் ஏரியா இருக்குது. கீழே பிஎஸ் 2 பிஎஸ் இருக்குது. ஸோ இது 3வது பிஎஸ் இங்கே வந்து நான் செட்டப் பண்ண போகிறேன். அதுமாரி 4வதுல இங்கே உங்களுக்கு யோசித்த 3, இப்போ இது 4வது. ஸோ செட்டப் பண்ணிட்டேன், டிவி செட்டப் பண்ணிட்டேன். இப்போ ஏன் நான் வந்து பிசி நான் செட்டப் பண்ணுறேன், நான் பிஎஸ் செட்டப் பண்ணுறேன்னா ரொம்ப, ஏன்னா பிஎஸ் தான் ரொம்ப விலை கூட பாய்க்கிறாங்க, எல்லோரும் ரொம்ப நேரம் பாய்க்கிறாங்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் பிஎஸ் செட்டப் பண்ணுறேன். ஏன்னா ஆக்சுவலி பிஎஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் இப்போ பிஎஸ் தான் விரும்பி விளாடுவாங்க. ஸோ அதனால் வந்து பிஎஸ் வந்து நான் செட்டப் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் பிஎஸ் செட்டப் பண்ணுறேன். ஸோ இந்த நாட்கள் தூக்கி அங்கே வச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த நான் சொன்ன அந்த 2 கம்ப்யூட்டரு பிசி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 இடம் மொத்தம் வந்து 3 இடம் நான் பில்ட் பண்ணியிருக்கேன் பிசி. அந்த 3 இடத்துல ஒன்று நான் கண்டிப்பாக தூக்குவேன். தூக்கி வேறு இடச்சும் ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்ப்பேன். மேபி பத்திரி வீடியோவில் அது நான் பார்க்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டு வீடியோவில் இதில் அப்படி இருக்கட்டும். சீலிங் எப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பெயிண்ட் அடிப்பேன். என்ன நம்மளுக்கு வருமானம் இன்னும் கொஞ்சம் கூட ஏறட்டும். அந்த வருமானம் பொறுத்து நம்ம சீலிங் கரெக்டாக கடை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணலாம்ல. கடை அழகாக வாலும் அந்த இதுவும் சீலிங்கும் அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம், எடுத்து பெயிண்ட் பண்ணலாம் அழகாக. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பெயிண்ட் பண்ண எப்படி இருக்கட்டும். ஸோ அந்த தண்ணி அதெல்லாம் நான் அப்புறம் எடுத்து கிளியர் பண்ணிடுறேன். கீழே இருக்கலாம் அந்த தண்ணி மொத்தம் அதெல்லாம் வந்து நான் ஒஃப்லைன் ஆண்டப்போ ஒருத்தன் கேட்டான், தரத்துக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி கடை விட்டு காண போயிட்டான். கேம் விளாண்டு ஏஞ்சி போயிட்டான். கடுப்பாக தான் ஆயிடுச்சு. அப்போ எதுக்காக தண்ணி கேட்டேன், அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இங்கே ஒரு ஹேக் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது போது இங்கே கூலிங்காக இருக்கும் இப்போதைக்கு இங்கே இந்த ரூமில். ஸோ அந்த ரூம்லேயே ஒரு ஹேக் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஹேக் ஒன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் இந்த ஹால் செஷனில். இங்கே ஹேக் ஒன் ஃபிக்ஸ் பண்ணனா இல்லை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. அப்புறமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். சீலாக பண்ண சொல்லிட்டேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது பிளானு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு அக்கௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. அப்புறம் ஹாலில் என்ன பண்ணுவோம், இந்த அக்கௌண்ட் தூக்கி நடுவில் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஓரமாக வச்சா அவனுக்கு மட்டும் தான் காற்று போகும், இந்த பக்கத்தில் எவ்வளோ காற்று வர சொல்லிட்டு இங்கே வச்சுருவோம். அதான் நீங்கள் கேட்கலாம், அதான் ஃபேன் இருக்கேடா அப்புறம் என்னடா கேட்டால், ஃபேன் இருக்கட்டும் அதிசயமாக ஏர்கொண்டு தான் நல்லா கூலிங்காக இருக்கும்ல. ஸோ கடையில் எல்லோரும் உள்ளே பூந்தோடனே ஆள் கூலிங்காக இருக்கணும். இப்போ எப்படின்னா ஆளுங்க கஸ்டமர் உள்ளே பூராங்க பூந்தோடனே அவங்களுக்கு கூலிங்காக இருக்கணும். அப்படி தான் நான் கடையை செய்ய போகிறேன். ஓகேவா? ஏன்னா என் கடை அப்படி தான் இருக்கணும். அதில் சந்தோஷமாக ஆள் வரவங்க நல்லா சந்தோஷமாக விளாண்டு திருப்தியாக விளாண்டுட்டு போகணும். அதுதான் என்னோடய ஆசை. ஸோ அவ்வளோதான். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அன்டில் பை ஃப்ரம் லோஃப் கைஸ் பாபா. இதோட நான் பத்திரி வீடியோ உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக வந்து பத்திரி வீடியோவில் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். எல்லாமே மாறிக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும், பாதி சேஞ்சஸ்லாம். ஸோ மறக்காமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ பாய் கைஸ்.